Hello friends and subscribers. வெல்கம் டு தமிழ் பெல் யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியாக பாருங்கள். ஸோ நாளைக்கு நடக்கக்கூடிய மேட்ச் அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பஞ்சாப் கிங்ஸ் இந்த மேட்ச்சுக்கு வந்து நேராக பார்க்குறதுக்காக நான் சென்னை கிளம்பிட்டேன். ஸோ அதனால் என்னால் போர்ட் ப்ரிவியூ கொடுக்க முடியல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு, வெனு ரெக்கார்டு, ஸோ இந்த வெனுவில் என்ன பண்ணியிருக்காங்க, ஹெட் டு ஹெட் என்ன பண்ணியிருக்காங்க, பேட்டில், இப்படி எல்லாமே நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து OG11 ஆப்பில் இருந்து நான் டேரெக்டாகவே உங்களுக்கு ஸ்டாட்ஸ் எடுத்து நான் இப்போ கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கண்டஸ்ட்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் கிடையாது, ஒரே ஒரு பிளேயர் மட்டும் பிக் பண்ணக்கூடிய இந்த பாப் ஆப்ஷன், தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா குபேர் ஆப்ஷன், இப்படி எல்லாமே அதில் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாரும் டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே போல் நீங்கள் இன்னும் X11 ஆப், ஸோ இந்த X11 ஆப்பில் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோடு வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஆப். நான் இந்த ஆப்பில் தான் நான் வந்து ஸ்மால் லீக்ஸை ப்ளே பண்ணி நான் நிறையா இதில் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸ்மால் லீக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஆப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் லீக்ஸ் மட்டும் கிடையாது, இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு 16 ரூபாய் என்ட்ரி ஃபீஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா கேட்கெட் அந்த ஒரு கான்டெஸ்ட்டும் அதில் இருக்குது. கிராண்ட் லீக்ஸும் இருக்குது. ஸோ 6 லட்ச ரூபாய்க்கான கிராண்ட் லீக்ஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இதில் 0 ருபீஸ் என்ட்ரி ஃபீஸில் அதாவது ஃப்ரீ கிவ்அவே, ஃப்ரீ கிவ் 30,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ்அவேவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் ஆப்பை மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் போதும். அதில் உள்ள என்ட்ரி ஃபீஸ் 0 ருபீஸ் என்ட்ரி ஃபீஸ்லேயே நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளாக இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோடு வந்து தமிழன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். OG11 ஆப். ஸோ OG11 ஆப்பில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் கூட நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பில் தான் வந்து நான் இப்போ வந்து ஸ்டாட்ஸ் உங்களுக்கு எடுத்து நான் சொல்ல போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு CSK பஞ்சாப் கிங்ஸ் இந்த மேட்ச்சுக்கு வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் லாஸ்ட்டாக ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாட்ஸில் இருந்து தான் உங்களுக்கு இப்போ நான் எடுக்க போகிறேன். ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஃபஸ்ட்டு சும்மா ஸ்டார்ட்டாக சொல்லிடுறேன், அதுவும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே கீழே இந்த இடத்துல ஷெட்யூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை டச் பண்ணிங்க அப்படின்னா மேட்சஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் CSK பஞ்சாப் மேட்ச் அதை டச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். கிராண்ட் லீகை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் இது. ஸோ லாக் பிளேயர்ஸில் உள்ளே போனீங்க அப்படின்னாவே ஹை பர்சன்டேஜ் யார் இருக்கா, லோ பர்சன்டேஜ் யார் இருக்கா அப்படிங்கிற எல்லாமே சைட்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு டீம் பிக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா டாஸ் போடுறது வந்து 7 மணிக்கு டாஸ் போடுவாங்க, 7:10க்கு தான் லைனப்ஸ் வரும். ஸோ அந்த 20 நிமிஷத்துக்குள்ளே உங்களால் 20 டீமை கிரியேட் பண்ண முடியாதுங்கிறதுக்காக இந்த டூல் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மினிமம் 16 பேர்லேருந்து மேக்ஸிமம் 24 பேர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து நீங்கள் பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிலிருந்து உங்களுக்கு நீங்கள் வித்தின் செகண்டில் உங்களுக்கு டீம்ஸை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் செலக்ட் பண்ணுற பிளேயர்ஸை வச்சும் தென் நீங்களே கேப்டன் வைஸ் கேப்டன்ஸும் கொடுத்துக்கலாம். ஒரு 16 பேர்த்த செலக்ட் பண்ணுறீங்க, அதில் 8 பேருக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன், தென் ஒரு 5 பிளேயருக்கு ஸ்டார் ஆப்ஷன். அந்த 5 ஸ்டார் ஆப்ஷன் என்ன அப்படின்னா அந்த எல்லா டீம்லையுமே அந்த 5 பிளேயரும் வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வித்தின் செகண்டில் உங்களுக்கு 20 டீம் இதை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் எந்த ஆப்பில் ப்ளே பண்ணுமோ அந்த ஆப்பில் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மேட்ச்சுக்கு ஒரு சின்னதாக ஒரு டீம் வச்சு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி நான் காட்டுறேன். ஸோ கிரியேட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை டீம்ஸ்னு சொல்லி கேட்குது இல்லைங்களா. ஸோ அதில் வந்து நான் வந்து ஒரு 3 டீம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ லாக் பிளேயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரப்சிம்ரன் சிங், ஜாஸ் இங்கிலீஷ், ஷேக் ரஷீத், ஆயுஷ் மாத்ரே, டுவால் பிரேவிஸ், சிவம் தூபே, பிரியான் சாரியா, ஸ்ரேயஸ் ஐயர், தென் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாம் கரன், ரவி ஜடேஜா, கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கோ யான்சன், அஸ்மத்துல்லா ஒமர்ஜாய், தென் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நூர் அகமது, கலீல் அகமது, சகல், அர்ஷதீப் சிங். ஸோ பத்திரனா மொத்தம் ஒரு 18 பேரை நான் வந்து பிக் பண்ணியிருக்கேங்க. 2 டீம்லேருந்து 9 பிளேயர்னு ஒரு 18 பேரை நான் பிக் பண்ணியிருக்கேன். இதிலேருந்து ஒரு 5 பேர் ஃபேண்டஸ் டீமுக்குள்ளே வந்துருவாங்க அப்படின்னு எனக்கு தோன்றவங்களுக்கு நான் ஸ்டார் இதை கொடுத்துக்கிறேன். இல்லை அந்த 5 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேர் அப்படிங்கிறவங்களுக்கு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அதில் வந்து சாம் கரன் பவுலும் பண்ணார், பேட்டிங் ஒன் டவுன் வந்துடுறாரு, ஸோ அவர் கொடுக்குறேன். தென் மார்க்கோ யான்சன், தென் நூர் அகமது, லைக் அடுத்தது அர்ஷதீப் சிங், தென் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் இந்த 5 பேருக்கு நான் ஸ்டார் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்றேன். கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்லேயும் ஒரு 7-8 பேருக்கு நம்ம கொடுத்துக்கலாம். ஒரு சும்மா ரெண்டமாக தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்து ஏதோ ஒன்று பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க. சாம் கரனுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன், தென் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நூர் அகமதுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன், அர்ஷதீப் சிங்க்கு ஒன்று, தென் அடுத்ததாக ஸ்ரேயஸ் ஐயர், லைக் ஆயுஷ் மாத்ரேக்கு ஒரு ரிஸ்க்காக கொடுப்போம், ஷேக் ரஷீதுக்கு ஒன்று கொடுத்துட்டு தென் அடுத்ததாக பிரப்சிம்ரனுக்கு ஒன்று கொடுப்போம். ஸோ இது மாதிரி ரிஸ்க்காக கொடுத்து பார்ப்போம். நான் உங்களுக்கு இதுக்கு ரெண்டமாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்கள் பொறுமையாக யோசிச்சு யார் கொடுக்கலாங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சு கொடுத்து பாருங்கள். இந்த ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம ப்ரொசீட் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 3 காயின் கேட்குது, 3 காயினை டச் பண்ணிட்டோம் அப்படின்னா வித்தின் செகண்டில் உங்களுக்கு வந்து டீம்ஸை வந்து அது கிரியேட் பண்ணி கொடுத்துருது. ஸோ இதை வச்சு உங்களால் வித்தின் செகண்ட் டீம் கிரியேட் பண்ணி கொடுத்துறது உடனே நம்ம அதை பார்த்து நம்ம எந்த ஆப்பில் வேணுமோ அந்த ஆப்பில் நம்ம வந்து பிக் பண்ணி
நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். இது ஒரு சூப்பரான ஆப்ஷன், கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாம் பண்ணுற தப்பு என்னென்னா, ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே போயிட்டு டீம் கிரியேட் பண்ணுறதுக்கு போயிடக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும், இங்கே கீழே லாஸ்ட்டில் பாருங்கள் செட்டிங்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம காயினை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ இந்த ஆட் கேஸில் போயிட்டு காயினை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற இது மட்டும் தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். அது உங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஷெடியூலுக்கு வந்தோம்னா நீங்கள் கிரியேட் பண்ண டீம் எல்லாமே இந்த இடத்துல இதில் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகிடும். நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு மேட்ச்சுக்கு வருவோம். மேட்ச் வந்து 49வது மேட்ச், டேட் வந்து 30 ஏப்ரல் 7:30 இந்த மேட்ச் வந்து நடக்குது. மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சேப்பாக்கில் தாங்க நடக்குது. இந்த வேணுவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் கடைசியாக விளையாண்ட 5 மேட்ச்சில் 34 விக்கெட்ஸ் போயிருக்கு. அதில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கடைசியாக வந்து 5 மேட்ச்சில் 34 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 22 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் வந்து 12 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ஸ்பின்னர்ஸ் 31 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 18 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 13 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 22 விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ் 18 விக்கெட்டும் வந்து எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் வந்து 12 விக்கெட் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸும், 13 விக்கெட் ஸ்பின்னர்ஸும் எடுத்திருக்காங்க. மெஜாரிட்டியான விக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் வந்து நிறையா விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நடந்த இந்த மேட்ச்சில் கூட 11 விக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸும், 4 விக்கெட் வந்து ஸ்பின்னர்ஸும் எடுத்திருக்காங்க இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 32 மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் சிஎஸ்கே 17 மேட்சும், பஞ்சாப் வந்து பார்த்தீங்கன்னா 15 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அப்பர் ஹேண்டாக இருக்கிறது சிஎஸ்கே தான். ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆயுஷ் மாத்ரே, ஷேக் ரஷீத், ஷாம் கரன், ரவி ஜடேஜா, டுவால் பிரேவிஸ், சிவம் தூபே, மகேந்திர சிங் தோனி கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர், தீபக் ஹுட்டா, நூர் அகமது, மதிசா பத்திரனா, கலீல் அகமது. இது வந்து சிஎஸ்கேவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். இம்பாக்ட் பிளேயரில் வந்து பார்த்தீங்கன்னா அன்சுல் காம்போஜ், விஜய் சங்கர், ஜெமி ஓவர்டன், ரவி அஸ்வின் லாஸ்ட் மேட்ச் வச்சிருந்தாங்க. மேபி இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரவி அஸ்வின் டேரெக்டாக பிளேயிங், அதாவது இம்பாக்ட் பிளேயராக உள்ள வர பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அடுத்ததாக பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பிரப் சிம்ரன், பிரியான் சாரியா, ஸ்ரேயஸ் ஐயர், ஜாஸ் இங்கிலீஷ், கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கோ யான்சன், நெகில் வேத்ரே, ஷசாந்த் சிங், அஸ்மத்துல்லா ஓமர்சாய், ஹர்ஷதீப் சிங் அண்ட் யஸ்வந்தர் சகல். ஸோ இது வந்து ப்ராபபிளான பிளேயிங் லெவன். இதில் இம்பாக்ட் பிளேயர் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹர்ப்ரீத் பார் வந்து அவர் தாங்க உள்ளே வர சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே, இப்போது ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் அண்ட் வெனு ரெக்கார்டை நம்ம பார்த்துருவோம். ஷேக் ரஷீதை பொறுத்த வரைக்கும் வெனுவில் ஒரே ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டக் அவுட் தான் இருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம், ஏன்னா இவருக்கு ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு இல்லை. ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 0, 19, 27, 12, ஸோ 42, 12, 18 அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் 42 ரன் அடிச்சிருக்காரு, 30+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மீதி எல்லாமே இயர்லியராக தான் விக்கெட்டை வந்து கொடுத்துருக்காரு. ஆயுஷ் மாத்ரே இந்த வெனுவில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. அதுலேயும் வந்து 30 ரன் அடிச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட்டில் ப்ளே பண்ணல. பட் ரீசன்ட் ரெக்கார்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30, 32, 148. தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்காரு. தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 181. ஸோ இது மாதிரி ரீசன்ட் ரெக்கார்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கடைசியாக விளாண்ட 5 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ரெக்கார்ட் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது ஆயுஷ் மாத்ரேவை பொறுத்த வரைக்கும். ஷாம் கரன் ஹெட் டு ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் ப்ளே பண்ணி ரன்ஸ் எதுவுமே வரல. 5 ரன் தான் அடிச்சிருக்காரு. விக்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. வெனுவில் 6 மேட்ச் ப்ளே பண்ணி 76 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அவரும் வந்து 6 மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. வெனு ரெக்கார்ட் அண்ட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு புவரான ஒரு ரெக்கார்டு தான் வந்து வச்சிருக்காரு ஷாம் கரனை பொறுத்த வரைக்கும். ரீசன்ட் ரெக்கார்டும் கொஞ்சம் புவராக தாங்க இருக்குது. ஸோ ரவி ஜடேஜா ஹெட் டு ஹெட்டில் 403 ரன் அடிச்சிருக்காருங்க. 32 மேட்ச்சில் 20 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஒரு பெர் மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கூட எடுக்கல ஹெட் டு ஹெட்டில் பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் ஒரு 31 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. செகண்ட் பேட்டிங்கில் 27 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ். ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் 501 ரன் அடிச்சிருக்காருங்க 54 மேட்ச்சுக்கு. ஸோ 36 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ வெனுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கூட எடுக்கல. ரீசன்ட் ஃபார்மும் கொஞ்சம் பேட் அண்ட் பால் ரெண்டுலுமே கொஞ்சம் ஒரு ஏற்றம் இறக்கமாக தாங்க இருக்குது ரவி ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனு ரெக்கார்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து இல்லை. இந்த இதை பொறுத்த வரைக்கும் டுவால் பிரேவிஸ் ஹெட் டு ஹெட்டில் ஒரே ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 49 ரன் அடிச்சிருக்காரு. அதே மாதிரி வெனுலேயே ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 42 ரன் அடிச்சிருக்காரு. அதுவும் லாஸ்ட் மேட்ச் தான் அடிச்சார். ரீசன்ட் ரெக்கார்ட் பாருங்கள். ரீசன்ட் ரெக்கார்ட் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட கடைசியாக விளையாண்ட ஒரு 7 மேட்சுமே 30+ ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ ரொம்ப 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 சூப்பரான ரெக்கார்ட். நல்ல டச்சில் இருக்கார் டுவால் பிரேவிஸை பொறுத்த வரைக்கும். சிவம் தூபே ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் 9 மேட்ச் ப்ளே பண்ணி 193 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஸோ 3 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ரெக்கார்ட் வைஸ் பார்க்குறப்போ பெருசாக இல்லை. செகண்டாக பேட் பண்ணும்போது தான் ஒரு 2 முறை வந்து பார்த்தீங்கன்னா 30+ ரன் அடிச்சிருக்காரு கரெக்டாக வந்து 5 மேட்ச்சில். ஸோ ஹெட் டு ஹெட் ரெக்கார்டில் பேட்டிங் ஃபஸ்ட்டில் பெருசாக அவருக்கு வந்து ரன்ஸ் எதுவும் இல்லை. வெனுவில் ஓரளவு டீசெண்டாக வச்சிருக்காருங்க. 490 ரன் அடிச்சிருக்காரு 22 மேட்ச்சில். ரீசன்ட் ரெக்கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டீசெண்டாக தாங்க இருக்குது இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். தீபக் ஹுட்டா ஹெட் டு ஹெட்டில் 11 மேட்ச் ப்ளே பண்ணி 166 ரன் அடிச்சிருக்காருங்க. பெருசாக ஹெட் டு ஹெட் ரெக்கார்டும் இல்லை. வெனுலையுமே 11 மேட்ச் ப்ளே பண்ணி 91 ரன் அடிச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனு ரெக்கார்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புவரான ஒரு ஃபார்மில் தான் வந்து இருக்கார் தீபக் ஹுட்டாவை பொறுத்த வரைக்கும்.
மகேந்திர சிங் தோனி ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வேறு லெவலுங்க. 41 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதே மாதிரி வெனுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 40 அப்படிங்கிற ஆவரேஜ். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனு ரெக்கார்ட் ரெண்டுமே சூப்பராக இருக்குது. பட் இவர் வரக்கூடிய டவுன் கடைசி 3 ஓவர் 4 ஓவர் அப்படிங்கிறதுனால இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிறதுக்கு தாங்க சான்சஸ் இருக்குது. பட் அட்வான்டேஜ்னு பார்க்குறப்போ விக்கெட் கீப்பருங்க ஒரு அட்வான்டேஜ். விக்கெட் கீப்பரில் கேட்ச் ஸ்டெம்பேட் ரன் அவுட்லேருந்து ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர சான்சஸ் இருக்கும். ஒரு ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருப்பார். ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கை நீங்கள் மகேந்திர சிங் தோனியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அன்சுல் காம்போஜ் வெனுவில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பெர் மேட்ச்சுக்கு மினிமம் ஒரு விக்கெட்டாவது எடுத்துடுறாருங்க. ஸோ விளாண்ட மேட்சஸ் எல்லாத்துலேயுமே மினிமம் ஒரு விக்கெட்டாவது எடுத்துடுறாரு. அவர் இருந்தாருன்னா ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்காக இருப்பார் அன்சுல் காம்போஜை பொறுத்த வரைக்கும். நூர் அகமது 3 மேட்ச் ப்ளே பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காருங்க. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. வெனுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 6 மேட்ச் ப்ளே பண்ணி 12 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனு ரெக்கார்ட் ரெண்டுமே சூப்பராக இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் கிராண்ட் லீக் நீங்கள் ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட நீங்கள் நூர் அகமதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். கலீல் அகமதில் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 11 மேட்ச் ப்ளே பண்ணி 15 விக்கெட், பெர் மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற ரேஷியோவில் எடுத்திருக்காரு. வெனுலையுமே 11 மேட்ச்சுக்கு 12 விக்கெட் எடுத்திருக்காருங்க. ஸோ ரீசெண்ட் ரெக்கார்டும் ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பால் பண்ணுறாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு சான்சஸ், செகண்டாக பால் பண்ண போகிறாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் அவர் எடுப்பார். மதிசா பத்திரனா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. வெனுவில் 12 மேட்ச் ப்ளே பண்ணி 18 விக்கெட்ஸ் எடுத்திருக்காருங்க. போத் இன்னிங்ஸ்லையுமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு மதிசா பத்திரனாவை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு பால் பண்ண போகிறாருன்னா 2ங்கிறது 3 விக்கெட் கூட எடுக்க சான்சஸ் வந்து இருக்குங்க மதிசா பத்திரனாவை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பிரியான் சாரியா ஒரே ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு ஹெட் டு ஹெட்டில், அதுலேயும் சதம் அடிச்சிருக்காரு. வெனுவில் இது வரைக்கும் அவர் ப்ளே பண்ணதில்லை. ரீசெண்ட் ரெக்கார்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கடைசியாக விளாண்ட ஒரு 5 மேட்ச் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3ல் வந்து பார்த்தீங்கன்னா 30+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு. 2 முறை வந்து பார்த்தீங்கன்னா 20+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசெண்ட் ரெக்கார்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இப்போ பவர் ஹிட்டிங் வந்து ஆடிட்டு இருக்காருங்க. பிரப்சிம்ரன் சிங் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் கொஞ்சம் போராக தாங்க இருக்குது. 4 மேட்ச் ப்ளே பண்ணி 85 ரன் தான், 20 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. அதெல்லாம் விக்கெட் கீப்பரும் அவர் பண்ணாதது அவருக்கு இருக்கக்கூடிய மைனஸ். பை சான்ஸ் பிரப்சிம்ரன் சிங் ஜாஸ் இங்கிலீஷ் இந்த மேட்ச் இல்லாமல் பிரப்சிம்ரன் சிங் மட்டும் இருக்காருன்னா அவர் தான் விக்கெட் கீப்பர் பண்ணுவார். விக்கெட் கீப்பர் பண்ணுறாருன்னா அந்த 20 ரன்னே போதுமானது. 20 ரன் தென் அந்த விக்கெட் கீப்பர் உண்மை கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவர் ஃபேண்டசி டீமுக்குள்ளே கொண்டு வந்துடும். அடுத்ததாக ஸ்ரேயஸ் ஐயர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா 14 மேட்ச் ப்ளே பண்ணி 24 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் தாங்க வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் கொஞ்சம் போராக தான் இருக்குது. நாட் ஒன்லி ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் ப்ளே பண்ணி 91 ரன் தான் அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 22 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனு ரெக்கார்ட் ரெண்டுலையுமே அந்த 22, 24 இந்த ஒரு ஆவரேஜ் தான் மெயின்டைன் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 30 ரன்னுக்கு அடித்தால் தாங்க அந்த ஃபேண்டசி டீமில் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா வேறு எந்த அட்வான்டேஜுமே இல்லை. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனு ரெக்கார்ட் ரெண்டுமே வந்து ஒரு கொஞ்சம் ஏற்றம் இருக்கு, கொஞ்சம் போராக தாங்க இருக்குது. கிளைன் மேக்ஸ்வெல் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் 25 அப்படிங்கிற ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. இந்த மேட்ச் இவரோட வேல்யூ கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா 16 மேட்ச் ப்ளே பண்ணி 8 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. இதில் லாட் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக கிளைன் மேக்ஸ்வெலோட பவுலிங்லேயும் அவரோட வேல்யூ வந்து இந்த மேட்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வெனுலையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்சுக்கு 176 ரன் அடிச்சிருக்காருங்க. குறிப்பாக பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணும்போது 59, 78, செகண்ட் பண்ணும்போது 39 ரன் அடிச்சிருக்காரு. வெனு ரெக்கார்ட் ரொம்ப 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 சூப்பராக வச்சிருக்காருங்க கிளைன் மேக்ஸ்வெல். அவர் வந்து இப்போ ஃபார்மில் இல்லை. ஃபார்முக்கு வருவதற்கான ஒரு மேட்சாக இந்த மேட்ச் இருக்கும். ஏன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்ச டீம் சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டாக அவர் ரொம்ப 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 சூப்பராக ஆடுவார். பவுலிங்லேயுமே அவரோட ஃபேண்டசியில் இந்த மேட்ச் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. மார்க்கோ யான்சன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் 4 மேட்ச் ப்ளே பண்ணி ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பெருசாக விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கல ஹெட் டு ஹெட்டில் பொறுத்த வரைக்கும். வெனுலையும் வந்து பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கூட எடுக்கல. ஸோ ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் கொஞ்சம் போராக தாங்க இருக்குது. பட் ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு, இன்னொரு மேட்ச் விக்கெட் எடுக்கல. ஆனால் பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 ரன்ஸ் வரைக்கும் அவர் அடிச்சிடறாருங்க. ஜாஸ் இங்கிலீஷ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனு ரெக்கார்ட் ரெண்டுமே இல்லை. ரீசெண்ட் ரெக்கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் ஒரு 120 ரன் அடிச்சிருக்காரு. மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30+ ரன் கூட வரல. கடைசியாக வந்து ஒரு 10 மேட்ச்சில் ஒரு முறை ஒரு சதம் அடிச்சிருக்காரு, ஒரு முறை 49 ரன் அடிச்சிருக்காரு. மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லியராகவே விக்கெட் விட்டுருக்காரு. விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ் வச்சு ஒரு 20 ரன் அடிச்சாருமே ஃபேண்டசி டீமுக்குள்ளே வந்துடுறாருங்க. ஸோ ஜாஸ் இங்கிலீஷ் சப்போஸ் அவர் இல்லைன்னா பிரப்சிம்ரன் சிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். நெகில் வாத்ரே ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் சூப்பராக வச்சிருக்காருங்க. 2 மேட்ச் ப்ளே பண்ணி 73 ரன் அடிச்சிருக்காரு. அதில் ஒரு மேட்ச் 64, ஒரு மேட்ச் 9 ரன்னும். வெனுவில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 87 ரன், ஒரு மேட்ச் 64, ஒரு மேட்ச் 23 ரன். ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப 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 சூப்பரான ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காருங்க. வெனு அண்ட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரெண்டுலுமே டாப் ஆர்டரில் 2 விக்கெட் விழுந்ததுன்னா நெகில் வாத்ரே தான் ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸை வந்து அவங்களுக்கு ஆடி கொடுக்க சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். செசாந்த் சிங் 5 மேட்ச் ப்ளே பண்ணி 119 ரன் தான் அடிச்சிருக்காரு. இதில் விஷயம் என்னென்னா அவர் விளாண்ட மேட்சஸில் ஒரு மேட்ச் 52 ரன்னும், மீதி மேட்சஸ் அதாவது விளாண்ட 5 மேட்ச்சில் 3 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்டே கொடுக்கலங்க. அவர் விக்கெட் எடுக்கவே முடியல. நாட் அவுட்டில் தான் வந்திருக்காரு. ஸோ கடைசி கட்டத்தில் வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸை ஆடி கொடுத்துட்ருக்காரு இவங்க சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக. பட் இந்த மேட்ச் வந்தாலும் ஒரு 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கதாங்க சான்சஸ் வந்து இருக்கும்.
அஸ்மத்துல்லா ஓமர்ஸா ஹெட் ரெக்கார்ட் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 11 ரன் அடிச்சிருக்காரு, விக்கெட்ஸ் எதுவுமே இல்லை. ரீசெண்ட் ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப 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 சூப்பராக இருக்குது ரீசெண்ட் ரெக்கார்ட். ஸோ ரீசெண்ட் ரெக்கார்ட் வச்சு பார்க்குறப்போ கண்டிப்பாக வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து காம்பினேஷனோட வந்தாங்கன்னா இவர் கண்டிப்பாக 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவார். பேட்டிங்கில் எப்போ வேணாலும் டாப் ஆர்டர் ப்ரொமோட் பண்ணுவாங்க, ஒரு 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார். ஒரு பிக் டிஃபரன்ஸில் பிக்கு அஸ்மத்துல்லா ஓமர்ஸா இருக்குது, சான்சஸ் இருக்குது. ஹர்ப்ரீத் பார் ஹெட் ரெக்கார்ட் கொஞ்சம் போகிறதாங்க இருக்குது. 6 மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. வெனுலையும் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட் தான். ஸோ மினிமம் 1 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதாங்க சான்சஸ் அவருக்கு இருக்குது. ஹர்ஷதீப் சிங் 8 மேட்ச் ப்ளே பண்ணி 9 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. வெனுலையும் 5 மேட்ச் ப்ளே பண்ணி 4 விக்கெட் தான். ஹெட் ரெக்கார்ட் வெனு ரெக்கார்ட் ரெண்டுமே டீசென்ட் தான். டீசென்ட்னா மினிமம் 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருக்காரு. மேபி ஃபஸ்ட்டு போல் பண்ண போகிறாருன்னா அந்த டெத் ஓவரில் போல் பண்ணுறதுனால 2 விக்கெட் வரைக்கும் அவருக்கு கிடைக்கும். செகண்டாக போல் பண்ண போகிறாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் தாங்க அவருக்கு கிடைக்க சான்சஸ் வந்து இருக்குது. யசந்தர் சகல் 19 மேட்ச் ப்ளே பண்ணி 19 விக்கெட் எடுத்திருக்காரு. பெர் மேட்ச்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான். வெனுலையுமே 13 மேட்ச் ப்ளே பண்ணி 12 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மினிமம் 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் தாங்க அவருக்கு வந்து இருக்குது. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷாம் கரனுக்கு வந்து பேட்டில் வைஸ் பார்க்குறப்போ ஒரு 5 இன்னிங்ஸில் ஃபெர்கூசன் ஒரு 2 முறை விக்கெட்டை எடுத்திருக்காரு. மற்றபடி ஸ்டோனிஸ், மார்க்கோ யான்சன், அஸ்மத்துல்லா ஓமர்ஸா இவங்க எல்லாருமே ஒரு முறை விக்கெட்டை பறி கொடுத்துருக்காருங்க. பெருசாக அவருக்கு பேட்டில் வைஸ் இல்லை ஷாம் கரனுக்கு. அடுத்ததாக ரவி ஜடேஜா, கிளைன் மேக்ஸ்வெல்ட்ட 12 இன்னிங்ஸில் ஒரு முறை தான் விக்கெட் எடுத்திருக்காரு. சகல்கிட்ட 9 இன்னிங்ஸில் 2 முறை. ஹர்ஷதீப் சிங்கிட்ட கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காருங்க. ஹர்ஷதீப் சிங்கிட்ட 6 இன்னிங்ஸில் 2 முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. மேபி ஹர்ஷதீப் சிங், ரவீந்திர ஜடேஜா இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க சான்சஸ் இருக்குது. டுவால் பிரேவிஸ், மார்க்கோ யான்சன்ட்ட 8 இன்னிங்ஸில் 3 முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காருங்க. மேபி மார்க்கோ யான்சன்ட்ட இருந்து டுவால் பிரேவிஸ்க்கு ஒரு சின்ன ஒரு பேட்டில் வந்து இருக்கும். சிவம் தூபே, மார்க்கஸ் ஸ்டோனிஸ் கிட்ட 4 இன்னிங்ஸில் 2 முறை அவரோட விக்கெட்டை வந்து பறி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஹர்ஷதீப் சிங் கிட்டையும் 5 இன்னிங்ஸில் 2 முறை விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. மேபி ஹர்ஷதீப் சிங் கிட்ட இருந்து அவருக்கு ஒரு பேட்டில் இருக்க பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம். மகேந்திர சிங் தோனி, யசந்தர் சகல்கிட்ட 15 இன்னிங்ஸில் 3 முறை. அவர் வரக்கூடிய கடைசி 3 ஓவருக்கு வந்து ஹர்ஷதீப் சிங், மார்க்கோ யான்சன் தான் வருவாங்க. ஸோ அவருக்கு பெருசாக பேட்டில் இருக்க பாசிபிலிட்டிஸ் கம்மி தாங்க. பிரப்சிம்ரன் சிங் 2 இன்னிங்ஸில் 2 முறையும் அவரோட விக்கெட்டை ரவி ஜடேஜா கிட்ட பறி கொடுத்துருக்காரு. மற்றபடி வேறு யார்ட்டும் பெருசாக பேட்டில் இல்லை. கண்டிப்பாக பிரப்சிம்ரன் ஒரு 7வது ஓவரில் ரவி ஜடேஜா உள்ளே கொண்டு வர பந்து போட கொடுக்க சான்சஸ் வந்து ரொம்ப அதிகங்க. தென் அதே மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கலீல் அகமது கிட்ட 7 இன்னிங்ஸில் 3 முறை அவரோட விக்கெட்டை அவர் எடுத்திருக்காருங்க. மற்றவங்கள்ட்ட எல்லாமே பெருசாக விக்கெட்ஸ் கொடுக்கல. ஒரு முறை தான் விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. பட் கலீல் அகமதுகிட்ட மட்டும் 7 இன்னிங்ஸில் 3 முறை அவரோட விக்கெட்டை வந்து ஸ்ரேயஸ் ஐயரோட விக்கெட்டை கலீல் அகமது எடுத்திருக்காரு. அவங்களுக்குள்ள ஒரு கண்டிப்பாக ஒரு பேட்டில் இருக்க பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். கிளைன் மேக்ஸ்வெல் 32 இன்னிங்ஸில் 8 முறை அவரோட விக்கெட்டை ரவி ஜடேஜா எடுத்திருக்காரு. அஸ்வின் 25 இன்னிங்ஸில் 8 முறை எடுத்திருக்காரு. அஸ்வினுக்கும் கிளைன் மேக்ஸ்வெலுக்கும் பயங்கரமான ஒரு பேட்டில் இருக்குங்க. ஸோ நிறைய முறை வந்து அதுவும் ஐபிஎல்லில் சொல்லி எடுப்பாருங்க கிளைன் மேக்ஸ்வெல், அஸ்வின். ஸோ கண்டிப்பாக அஸ்வின்கிட்டருந்து ஒரு பேட்டில் இருக்க பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அதுக்கு அடுத்தபடியாக பெருசாக யார்ட்டையும் பேட்டில் அவருக்கு இல்லைங்க. அஸ்வின், ஜடேஜா 2 பேர்த்துக்கிட்ட தான் அவருக்கு பேட்டில் இருக்குது. தென் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ் இங்கிலீஷ்க்கும் பெருசாக இல்லை. சாம் கரண்ட் 2 இன்னிங்ஸில் 2 முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஜாஸ் இங்கிலீஷ் இருந்தார்னா சாம் கரண்ட் ஜாஸ் இங்கிலீஷ் அவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். சரி, ஓகே. இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு கொஞ்சம் வேகமாக வீடியோவோட டைமிங் லென்த்தை கன்சிடர் பண்ணி நான் கொஞ்சம் வேகமாக போயிட்டேன். ஸோ இதை தெளிவாக பார்க்கணுன்னா ஜஸ்ட் இந்த ஆப்பில் இருக்குது, நீங்கள் போய் ஸ்டாட்ஸை டச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு இந்த ஸ்டாட்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சாம் கரன் 1 வரதுனால அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போல் பண்ணும்போது மதிஷா பத்திரன் அவங்களுக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை கொடுங்க. செகண்ட் டவுன் ரவி ஜடேஜா வராரு, மினிமம் 3 ஓவர் போல் பண்ணுறதுனால அவருக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் ஸ்ரேயஸ் ஐயர், அவருக்கு எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ சேஃப். ஸோ அவருக்கு ட்ரை பண்ணலாம். கிளைன் மேக்ஸ்வெலுக்கு இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க சிஎஸ்கேவில். அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட இருந்து மினிமம் 3 மேக்ஸிமம் 4 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவார். ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் ஹெட் ரெக்கார்ட் வினர் ரெக்கார்ட் ரெண்டுமே நல்லா இருக்கிறதுனால அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். ஹர்ஷதீப் சிங் ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாருன்னா அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ ரொம்ப 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 சூப்பராக ஆடிட்டு இருக்கிறாங்க. ஸோ கிராண்ட் லீக்ஸில் ஒரே ஒரு டீம்லையாவது ஆயுஷ் மாட்ரேவுக்கு ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி அவருடைய நாளாக இந்த நாள் வந்து இருப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகம். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. ஸோ இப்போ இந்த மேட்ச் நான் நேரில் பார்க்க போனதுனால தான் என்னால் போர்ட் ப்ரிவியூ கொடுக்க முடியல. ஸோ இதை வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் போர்ட் ப்ரிவியூ கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். தேங்க்யூ.